வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் அதில் இருக்கின்ற 14ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளாய் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. இந்த நாள் நான் உங்களோட பேச போகிற காரியம் இங்கே பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில் சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிற ஒரு காரியம். நம்ம வாழ்க்கையில் மனசாட்சி ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் மனசாட்சி தான் உங்களோட ஒரு உண்மையாக வாழ வைக்கும். உங்களுக்குள்ள மனசாட்சி என்னைக்கு செத்து போதோ உங்கள் வாழ்க்கையில் நேர்மை உண்மை இதெல்லாம் இருக்கவே இருக்காது. எப்பவுமே ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப எதிர்பார்க்குற காரியம் என்ன தெரியுமா? உண்மையை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. என்னைக்கு உங்கள் கணவன் உங்களுக்கு உண்மையாக இல்லைன்னு உங்களுக்கு தெரிய வருதோ, நான் சொல்லுகிறேன், எவ்வளோ பெரிய அன்பு நீங்கள் வச்சுருந்தாலும் அந்த அன்பு அந்த நேரத்தில் உடஞ்சிடும். என்ன தெரியுமா? ஐயோ, நான் இவ்வளோ நாள் நேசித்தது பேசித்தது அதுக்கு ஏற்ற பாத்திரமானா நீ இல்லவே இல்லை. அந்த மனைவி இருக்கும் போது எப்படி தோணுன்னா, நான் எவ்வளவோ செய்கிறேன் எவ்வளவோ உழைக்கிறேன், ஆனால் நீ அந்த இடத்துல அந்த மனசாட்சி உன் இடத்துல இல்லையா? நண்பர் இடத்துல சொந்த பந்தங்க இடத்துல நல்லா பாருங்களேன். நீங்க அதிகமா நேசிக்கிற இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல பணம் எதிர்பார்க்க மாட்டாங்க. உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல ஜாதி எதிர்பார்க்க மாட்டாங்க. உண்மையான அன்பு இடத்துல வேற ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து பழக மாட்டாங்க. இருக்கிற காரியத்தைமா நேசம் பாசம் இந்த அன்பு இருக்கிற இடத்துல மனிதர்கள் அதிகமாக நேசிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க தேவனும் அப்படிதான். உங்க இடத்துல தேவனிடத்துல வரும்போது என்ன இருக்கணும்னா மனசாட்சி இருக்கணும். இந்த மனசாட்சி இருந்தால் மாத்திரம்தான் தேவனை மனதார நீங்க ஆராதிப்பீங்க. எனக்கு இருதயத்தில் ஒரு எப்பவுமே மாயம். நான் சொல்றேன் பாருங்களேன், வாழ்க்கையில் ரொம்ப டேஞ்சரான விஷயம் என்ன தெரியுமா? யாருக்குமே நீங்க உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சீங்கன்னா கத்தரிடத்துல உண்மையா இருக்க மாட்டீங்க, நண்பரிடத்துல உண்மையா இருக்க மாட்டீங்க, தாய் தகப்படத்துல உண்மையா இருக்க மாட்டீங்க, கணவன் இடத்துல மனைவி இடத்துல உண்மையாவே இருக்க மாட்டீங்க. சில பேருக்கு இயல்பாகவே ஒரு நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், அவங்களுக்குள்ள அது எப்படின்னு தெரியல, அவங்களுக்குள்ள மற்றவங்களை ஏமாத்துவது ரொம்ப பிடிக்கும். மாயமாலமா எப்படி தெரியுமா? அப்படியே நான் நல்லது போல நடிக்கிறது பேசுறது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா பாருங்க, அதெல்லாம் செட்டே ஆகாது வாழ்க்கையில. நீங்கள் என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களே நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்களோ புரிஞ்சுக்கொள்ளுங்க, அன்றைக்கி உங்கள் மனசாட்சி செத்து போயிடுச்சு. சில பேர் பாருங்களேன், ஒரு சின்ன மாற்றி யாராவது எதனா பேசிட்டா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எனக்கெல்லாம் அப்படி தான். நான் எதனா யாருன்னா பார்த்து நான் ஜோக் அடிக்கும் போது கூட ஒரு வார்த்தை எதனா விட்டுடுவேன். நான் வீட்டில் வரும்போது வண்டியில் வரும்போது யோசிப்பேன், ஐயோ அந்த பிரதர் இடத்துல பேசும்போது நம்ம இப்படி சொல்லிட்டோமே. நான் ஒரு நாள் ஒரு பிரதர் இடத்துல பேசினேன்னு பேசும்போது அவர் ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னார், தப்பா சொல்லிட்டான்னு சொல்லிட்டு வேற ஒரு நண்பர் இருக்கும் போது, பிரதர் பாரு இந்த வார்த்தையை சொல்லும் போது ஆப்போசிட்ல இந்த பிரதர் சிரிச்சிட்டாரு. அவர் சிரிச்சோடனே அவரும் சிரிச்சிட்டாரு. எனக்கு அது பெருசா தெரியல. ஆனால் வண்டியில் வரும்போது நான் யோசிக்கிறேன், ஐயோ அவர் பேசியிருக்க கூடாது. இதே நான் அந்த இடத்துல இருந்தால் அவர் இப்படி சொன்னதுனால எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு, அவர் இந்த இடத்துல எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாரு. அப்போ தான் நினச்சேன், இந்த மனசாட்சி சாகிற வரைக்கும் எனக்கு இருக்கணும். எனக்கு இருந்தால் தான் ஒரு மனிதன் அவங்கள நான் அறிந்தும் அறியாமலும் வேதனைப்படுத்துகிறேன் இல்லை நான் துக்கப்படுத்த அந்த பேச்சு என் வாயிலேருந்து வராது. நான் ஒரு செயலும் போது எப்படி இருக்குன்னா, நான் இதை செஞ்சிட்டேனே அந்த மனசாட்சி கொடுத்தோம், ஐயா நான் இப்படி பண்ணிட்டேனே. ஏன் உங்கள் வாழ்க்கையில் பாருங்களேன், ஒருத்தவங்களை நீங்கள் பேசும் பொழுது ஒரு இருதயத்தில் நான் இப்படி பேசிட்டேன் அந்த மனசாட்சியில் உங்களுக்கு குத்துண்டு உண்டாகணும். நான் இப்படி பேசிட்டேன், என் மனைவியை பேசிட்டேன், கணவனை பேசிட்டேன், என் அப்பா பேசிட்டேன், என் அம்மா பேசிட்டேன், என் நண்பரோட பேசிட்டேன். இது ரொம்ப முக்கியம். நம்ம நான் சாரிலாம் கேட்க மாட்டேன், நான் அப்படியே இருப்பேன், அப்படியே இருக்கவே கூடாது. உங்கள் இருதயத்தில் சில காரியங்கள்னால நீங்கள் மற்றவங்களை பேசும்போது செயல்கள்னால நீங்கள் காயப்படுத்துறீங்கன்னா புரிஞ்சுக்கொள்ளுங்க, சிந்திச்சு பாருங்க நம்ம எவ்வளோ காயப்படுத்துகிறோம். நான் பாருங்க, ஒருத்தவங்க பொறுக்கிறாங்கன்றதுக்காக உங்கள் வீட்டில் கணவன் மனைவிக்காக நான் சொல்கிறேன். எனக்கு என்னன்னு தெரியல, நான் பேசும்போது வேற ஒரு காரியத்துக்காக பேச வந்தேன். ஆனால் ஆவியானவ குடும்பத்தை குறித்து இந்த நேரத்தில் என்ன பேசி கொண்டிருக்கிறா, அதை அவங்களோட பேசுகிறேன். கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப புரிதல் தேவைப்படுகிறது. உங்களுக்குள்ள ஒற்றுமை ரொம்ப தேவைப்படுகிறது. உங்களுக்குள்ள நல்ல பாருங்களேன், திருமணமாகி என்னை விட திருமணமாகி 10 வருடம் 5 வருடம் 7 வருடம் 15 வருடம் பெரியவங்களாம் நீங்கள் அனுபவத்தில் இருக்கலாம். ஆனாலும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், கணவன் மனைவிக்குள்ள
உங்களுக்குள்ள மனசாட்சி ரொம்ப முக்கியம். நீங்க என்னைக்கு உங்க மனைவியை துக்கப்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசிட்டு அவங்க காயப்படுத்திட்டு அவங்க பரவாயில்ல எனக்கு தெரியும், கொஞ்சம் நான் ஜாலியாக பேசினா மறுபடியும் நார்மலாக ஆயிடுவா, எனக்கு அது தெரியும் சொன்னீங்கன்னா புரிஞ்சு கொள்ளுங்க, உங்க மேல இருக்கிற அன்பு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இழக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த உலகத்தில் உண்மையா நேசிக்கிறது உங்க மனைவியா இருந்தாங்கன்னா அந்த மனைவி கொஞ்சம் கொஞ்சமா உங்க அன்பை நீங்க இழந்துட்டு வர்றீங்க. கணவனை புரிஞ்சு கொள்ளுங்க, கணவனை நீங்க எதிர்த்து பேசுறீங்க, காயப்படுத்துறீங்க, நான் புரிஞ்சு கொள்ளுங்க, ஏதோ ஒரு நாள் உங்க மேல அன்பு இருக்காது, வெறுப்பு வந்துடும். கட்டாயத்தின் பேரில் உங்களோட பேச ஆரம்பிப்பாங்க, கட்டாயத்தின் பேரில் உங்களோட இருப்பாங்க. உங்களுக்கு என்ன நினைப்பீங்க? ஆதியில் இந்த அன்பு எனக்குள்ள இல்லை, ஆதியில் இந்த அன்பு எங்க குடும்பத்தில் இல்லை, நண்படத்தில் இல்லை. புரிஞ்சு கொள்ளுங்க, இதுக்கு ஒரே ஒரு காரணம், உங்களுக்குள்ள இருக்கிற மனசாட்சி. நான் சொல்லுகிற கத்த தெளிவாக பேசுகிறார். யாராவது குடும்பத்துக்குள்ள நண்பர்களுக்குள்ள பிரிவினையோடு கசப்போடு இருப்பீங்கன்னா புரிஞ்சு கொள்ளுங்க, முதலாவது இந்த ஆலயத்தை முடிஞ்சு போன பிறகு கணவன் மனைவிக்குள்ள ஒப்புரவாவுங்க, மன்னிப்பு கேளுங்க. அந்த நாட்கள் நான் பேசுனது அது தவறாக இருந்தால் மன்னிங்க. திருவிருந்து எடுக்கும் போது இது ரொம்ப முக்கியம். திருவிருந்து எடுக்கும் போது நல்லா பாருங்களேன், வந்த உடனே எனக்கு நான் இதோடைய அப்பமாக இருக்கிறது, தேவனுடைய ரத்தமாக இருக்குமோ, சில பேர்லாம் அப்படியே இப்படி வாங்கி இருக்கிறீங்க. நான் சொல்றேன், கண்ணை மூடிட்டு சோம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாய் வார்த்தையினால நான் ஆண்டவரே தேவ ஊழியக்காருக்கு விரோதமாக கிண்டல் அடித்தேன், நான் பேசினேன், என் கணவனுக்கு விரோதமாக பேசினேன். நான் சொல்லுகிறேன், இந்த மனசாட்சி செயல்படாமல் திருவிருந்து எடுத்தனா கர்த்தருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தை நீ குற்றப்படுத்துகிற. நான் சொல்லுகிற திருவிந்த நேரத்தில் உனக்கு குற்ற உணர்வு வந்தா டைரக்டா போயிட்டு அவங்க இடத்துல ஒப்புரவாகணும். சாரி, நான் இதை பேசினது மன்னியும். அந்த நான் சொல்றேன், அந்த துணிகரத்தோடு ஒரு காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா புரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு வார்த்தை போதும் ஒரு குடும்பத்துக்குள்ள பிரிவினை கொண்டு வரும். மறுபடியும் சொல்லுகிறேன், கணவன் மனைவிக்குள்ள ஒரு வார்த்தை போதும். எனக்கு நல்லாவே தெரியும், நிறைய குடும்பங்களை தெரியும், ஒரு வார்த்தை போதும், ஒரு செயல் போதும், கணவன் மனைவி டிவோர்ஸ்குள்ள கொண்டு வரும். ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு செயல் போதும், குடும்பத்துக்குள்ள ஒன்னா இருந்தாலும். ஒரு சகோதரி எனக்கு ஆச்சரியமா சொன்னாங்க, ஒரு ஆலயத்தில் சாட்சி சொல்லும் போது, ஒரே குடும்பத்தில் இருந்தாங்களாம், 15 வருடங்கள் பேச மாட்டாங்களாம். ஒரு வீட்டில் 15 வருடமாக கணவன் மனைவி இருப்பாங்களாம், பேசவே மாட்டாங்களாம். எது இருந்தாலும் பிள்ளைங்க இடத்துல தான் மெசேஜ் சொல்லுவாங்களாம். அம்மா இடத்துல போய் இதை சொல்லு, அப்பா இடத்துல சொல்லு. ஒரு நாள் ஏதோ ஒரு காரியம் நடக்கும் போது, அந்த இடத்துல அவங்களுக்கு விபத்து நடக்கும் போது, அங்கே யாருமே இல்லாத போது அவங்க கணவர் வரும்போது தான் சொன்னாங்களாம், ஹாஸ்பிட்டலில் இட்டுன்னு போங்க சொல்லும் போது அவங்க ஹாஸ்பிட்டலில் கேட்டாங்களாம், இது யாருன்னு கேட்டாங்களாம். என் கணவன் சொல்லும் போது தான் அவங்க நினச்சி பார்த்தாங்களாம், இத்தனை வருடங்கள் இந்த மனிதன் வீட்டில் இருந்தோ நம்ம யாரோ ஒருவரை போல நம்ம பழகி கொண்டிருக்கிறோமே. அப்படிதான் சொன்னாங்களாம். இப்படி இருக்கவே கூடாது. அந்த அம்மா இடத்துல போய் அவன் பையன் அழுதானா, அம்மா என் எதிர்க்கல ஒரு நாள் கூட நீங்க அப்பா அம்மான்னு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லை, அந்த அன்புக்காக நான் ஏங்குறேம்மா. அந்த பிள்ளை அழுத போது அதே அந்த ஹாஸ்பிட்டலில் தாயும் தகப்பனும் உடைக்கப்பட்டவர்களாக அழுது ஒப்புரவானார்களாம். ஏன் இந்த காரியத்தை நான் பேசி கொண்டிருக்கிறேன்? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பணத்தை காட்டிலும் சொத்தை காட்டிலும் நிலத்தை காட்டிலும் கணவன் மனைவி என்ற உறவு மேலானது, குடும்பம் என்ற உறவு மேலானது. அதுக்கு தேவைப்படுகிற காரியம் மனசாட்சி ரொம்ப முக்கியம். உங்களால் காயப்பட்டிருந்தா அல்ல அவங்களால் நீங்க காயப்பட்டுட்டீங்கன்னா டைரக்டா போங்க. நான் இதுமே நீங்க பேசுனீங்க, இதுமே நீங்க நடந்தீங்க, எனக்கு கஷ்டமா இருந்தது, இதனால் இதை கசப்போட நான் வாழ்றேன், நான் இந்த நாட்களில் சந்தோஷமா இந்த வீட்டில் இல்லை, பேசுங்க. ஏன் தெரியுமா? கசப்பு வளர 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 பிசாசன இருதயத்தை அந்த கசப்பை வேறொன்றுமா அது வளர ஆரம்பிக்கும். சின்ன வார்த்தை தான் வேற ஒரு சிந்தனை. சொல்லட்டுமா, இன்னைக்கு ஏன் குடும்பங்கள் பிரியுது தெரியுமா? இன்னைக்கு ஏன் டிவோர்ஸ் ஆகுறது தெரியுமா? இன்னைக்கு குடும்பத்தில் ஏன் ஒரு மனையில் தெரியுமா? கசப்பு மாத்திரம்தான், வெறுப்பு மாத்திரம்தான், மனசாட்சிக்கு ஏற்றது உண்மை இல்லாத காரணம் தான். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு இருக்க அநேக குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறேன், கத்த திட்ட தெளிவமாக பேசுகிறா. நீ இந்த நாளிலே உனக்குள்ள இருக்கிற மனசாட்சிக்கு ஏற்றவனாக கணவன் இடத்துல, மனைவி இடத்துல, நண்பர் இடத்துல, சொந்த பந்தங்கள் இடத்துல ஒப்புரவு ஆக வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். நல்ல கையை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில என்னோட பேசுகிற இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வார்த்தையை நான் பேசணும்னு நான் ஆசைப்படவே இல்லை. என்னுடைய தேவனுடைய வார்த்தையில் இந்த சப்ஜெக்டே கிடையாது.
ஏன் இதை பேசுறேன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு நேரம் நான் பேசுகிறேன்னா ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த காலவேளையில் உங்களோட பேசி கொண்டிருக்கிறா. ஆனால் நான் வேற ஒரு காரியத்தை தான் பேச வந்தேன். இங்கே மறுபடியும் பாருங்க, வாசித்த எபிரேயர் 9:14 பார்த்தீங்கன்னா, நித்திய ஆவியினாலே தம்மை பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இங்க பாருங்க, ஆண்டவர் தம்மை எப்படி ஒப்பு கொடுத்தானா, பழுதற்றவராக ஒப்பு கொடுத்தார். நம்ம வாழ்க்கை நல்லா பாருங்களேன், ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் அல்ல. ஆட்டுக்குட்டி ரத்தம் இல்லை, மிருக ரத்தம் இல்லை, புறாக்களுடைய ரத்தம், இதனால மீட்கப்படல. அந்த நாட்களில் நல்லா பாருங்க, ஆசாரியர்கள் இருப்பாங்க. ஆசாரியரிடத்தில் ஜனங்க வருவாங்க. எனக்கு கொஞ்சம் கவனிக்கணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். நான் சொல்லும் போது, நான் அது கொஞ்சம் பேசும்போது நீங்கள் இப்போ பார்க்கலாம் புரியாது. நல்லா பாருங்க, அன்னைக்கு நீங்கள் ஆலயத்துக்கு வருவீங்க. பழைய ஏற்பட்ட நாட்கள் முறையுடைய சபையை நான் சொல்கிறேன் பாருங்க. ஆலயத்துக்கு வருவாங்க, இங்கே பலிபீடம் இருக்கும், ஆசாரியன் இருப்பான். இப்போ நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்க, குடும்பமும் நீங்கள் தனிப்பட்ட பாவம் செஞ்சிட்டீங்கன்னா ஒரு பலியை கொண்டு வருவீங்க. அது ஆடாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும் கொண்டு வருவீங்க. அந்த ஆசாரியன் என்ன பண்ணுவான்னா, நல்லா பாருங்க, நீங்கள் பலி செலுத்த முடியாது, நீங்கள் எத்தனை பேர் கொடுக்கணும். அவன் பலி செலுத்திட்டு அந்த ரத்தத்தை என்ன பண்ணுவான்னா உங்க மேல தெளிப்பான். அந்த ரத்தத்தை தெளிக்கும் போது தான் நீங்க பரிசுத்தமாக்கப்படுவீங்க. ஆனா நீங்க போய் எனக்குமே ஆண்டவரத்துல போயிட்டு, ஆண்டவரே நான் பலி செலுத்துறேன், நான் செஞ்ச பாவத்துக்கு பலி செலுத்துறேன்னு அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களை செலுத்தவே முடியாது. ஏன் தெரியுமா? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. எபிரேயர் 9:13 பாருங்க, என்ன சொல்லுகிறதுனா, அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீரத்துக்கு உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால். இங்க பாருங்க, சொல்லப்படுகிறது ரத்தத்தினாலும் கிடாரியின் சாம்பலினால தான் அன்னைக்கு சுத்தமாக்கப்படுவாங்களாம். ஏன்னு பாருங்க, பழைய ஏற்பாட்டு நாட்கள் 2 பொருள் தான் ஒருத்தனை பரிசுத்தமாக்கப்படும். என்ன தெரியுமா? ஒன்று ரத்தம். இந்த ரத்தத்தினால என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா பாருங்க, தெளிப்பாங்க. எதில் தெளிப்பாங்க? ஈசோப்பினால தெளிப்பாங்க. இந்த ஈசோப்புனா நல்லா பாருங்க, அது சோப்பு கிடையாது. நல்லா பாருங்க, என்ன பாருங்க, சோப்பு கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே ஈசோப்பு என்பது ஏதோ ஒரு காரியம். இந்த வசனத்தை நான் வேகமா போறேன். இதே வசனத்தை சங்கீதக்காரன் சொல்லுவாரு, ஆண்டவரே உம்முடைய ஈசோப்பின் ரத்தத்தினால என்னை சுத்திகரியும். சங்கீதம் 51 இதை நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் சங்கீதக்காரன் சொல்லுவான், ஈசோப்பினால் என்னை கழுவி சுத்திகரியும். எதை குறிக்கிறது? ஈசோப்பு என்பது இங்க பாருங்க, அது ஒரு செடி. இது பேர் தான் ஈசோப்பு. நல்லா பாருங்க, இப்போ ரத்தம் எப்படி தெரியுமா சிந்துவாங்க? அந்த ஆட்டை வெட்டுவாங்க, அதுலேருந்து ரத்தம் வரும். நல்லா என்ன பாருங்க, அந்த ரத்தம் வரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் அந்த ரத்தத்தை பிடிச்சி கொள்வாங்க. இப்போ அந்த ரத்தம் இருக்கும். அந்த ரத்தத்தை ஆசாரி என்ன பண்ணுவான், ஈசோப்பை எடுத்து என்ன பண்ணுவாங்க, இங்கே பாருங்க, அதை நல்லா டிப் பண்ணி எல்லார் மேலேயும் தெளிப்பான். யாரெல்லாம் வராங்களோ அதை தெளிப்பான். இதுதான் ஈசோப்பினால. சாம்பலினால எப்படி சுத்திகரிக்கப்படுவாங்கன்னா, என்னோட எடுத்துக்கொள் வாசிங்க பார்க்கலாம். என்னாகமும் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசி வேகமா. என்னாகமும் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கிடரின் சாம்பலை இங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டு நாட்கள் 2 பொருள் ஒருத்தனை பரிசுத்தப்படுத்தும். ஒன்று ரத்தம். இந்த ரத்தத்தை எப்படி பரிசுத்தப்படுத்துவாங்க? முதலாவது ஆசாரியனிடத்தில் பலியை கொண்டு போகணும், அவன் பலியிடுவான், அந்த ரத்தம் வரும், அந்த ரத்தத்தை ஈசோப்பினால் தெளித்து ஜனங்கள் மேலே தெளிப்பான். 2வது முறையாக பரிசுத்தப்படுத்துவான். என்ன பாருங்க, இங்க பாருங்க, கிடாரின் சாம்பல் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சாம்பலாக்கிடுவாங்க. எப்படின்னா இங்க பாருங்க, அது எரிய நீங்கள் பார்த்தீங்கன்னா, பணம் எரிக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, அந்த கட்டெல்லாம் வச்சுட்டு எரிச்சிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் நைட்டு போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், அங்கே எலும்புலாம் ஒன்றுமே இருக்காது, என்ன இருக்கும், சாம்பல் தான் இருக்கும். இதே போல் பலி செலுத்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிடாரியின் சாம்பல் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து என்ன பாருங்க, தண்ணியில் ஊற்றி என்ன பண்ணுவாங்க, ஒருத்தன் செத்த ஒரு பிரேதத்தை தொட்டுட்டான்னா அவன் தீட்டுப்பட்டவனாயிடுவான். இப்போ அந்த தண்ணீரை கலந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாம்பலை அவன் மேலே தெளிப்பாங்க. ஏன் தெரியுமா? அவன் பரிசுத்தமாக இருக்க 7 நாள் அவன் தீட்டுப்பட்டிருப்பான். இப்படி அவன் செய்வதனால பரிசுத்தமாக்கப்படுவாங்க. இப்போ கொஞ்சம் என்ன நல்லா பாருங்க, இதை நீங்கள் புரிஞ்சாதான் நான் பேசுறதுன்னு கொஞ்சம் நல்லா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பழைய ஏற்பாட்டு நாட்களில் கர்த்தருடைய சமூகத்துக்கு போனோன்னா முதல்ல என்ன காணப்படும்னா, ஒரு ஆசாரியன் தேவைப்படுகிறான். அந்த ஆசாரியன், நீ அதை தேவ சமூகத்தில் போனா நீ குற்றமற்றவனாக உள்ள வரணும்.
நீ உள்ள வரும்போது பாவியோட வந்தனா நீ உள்ள வர முடியாது. எப்படி தெரியுமா? நல்லா பாருங்க, பலிபீடம் அங்க இருக்கும், அங்க ஜனங்க எல்லாம் வெளியே இருப்பாங்க. ஆசாரியன் உள்ள வந்து பலி செலுத்தணும்னா என்ன பண்ணுவானா, அவன் மாத்திரம் தான் வருவான். இதுக்கு பிறகு மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், அதுக்குள்ள போனா அந்த பிரதான ஆசாரியன் ஒருத்தர் இருப்பான். நல்லா பாருங்க, ஆசாரியன் பிரதான ஆசாரியன் இருப்பான், அவன் தான் உள்ள போவான். அங்கதான் அங்க தேவ சமூகத்தில் போயிட்டு அந்த பிரசனத்துக்குள்ள பிரவேசிப்பான். இப்ப இவன் போன நாளுவே ஜனங்க யாருமே அந்த பிரசனத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. என்ன கொஞ்சம் பாருங்க, இதை பிரவேசிக்க முடியாது. ஏன் தெரியுமா? குற்றமற்றவர்களாக எப்படி இருந்தாங்கன்னா தெளிக்கப்பட்டு இருந்தாங்க. தெளிக்கப்பட்டதுனால பரிசுத்தமாக்கப்படல, தண்ணியினால சாம்பலை கலக்கி தெளிச்சதுனால பரிசுத்தமாக்கப்படல. இந்த ஆசாரிகள் மாத்திரம் போயிட்டு உள்ள வருவாங்க. சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? உதாரணத்துக்கு வச்சுக்கிறேன், ஒரு எஸ்ன்னு ஒரு பர்சன் இருக்கிறாங்க வச்சுங்க, ரமேஷ்னுங்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் வச்சுங்க. என்ன பாருங்க, ரமேஷ் என்ன பண்ணுவாரு, வருவார், நான் பாவம் செஞ்சுட்டேன் எனக்கா கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க சொல்லுவார். அந்த ஆசாரி என்ன பண்ணுவான், பலியிடுவான், ரத்தத்தை தெளிப்பான், அவன் தேவ சமூகத்தில் போவான். ரமேஷ் என்றவர் வந்திருக்கிறாரு, நான் அவரை பரிசுத்தமாக்குங்க, அவர் பாவங்கள்லாம் கழுவுங்க, ஆண்டவரோட ஜோம் பண்ணிட்டு மறுபடியும் வருவான். ஆனா யாருமே அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பிரவேசிக்க முடியாது. இந்த எபிரேயர்ல வாசிக்கிறோம், ஆனால் நாம் எப்படி தேவ பிரசன்னத்தில் அவர் மகிமைக்குள் நாம் பிரவேசித்தனா, இங்க பாருங்களேன், சொல்லப்படுகிறது, பழுதற்ற பலியாக இயேசுவே நமக்காக பலி ஆகிறார். அவர் எப்படி பலி ஆகிறார்னா, இந்த வெளிப்பாடை கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த பழுதற்ற பலியாக இயேசு வந்து ரத்தம் சிந்தி நம்ம ரத்தத்தினால் கழுவுகிறார். கையை தட்டுங்க பகலாம், நம்ம மேல ரத்தம் தெளிக்கப்படல, ரத்தத்தினால் கழுவப்பட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இயேசுவை ரத்தத்தால் நீங்க கழுவப்படுறீங்களோ, நல்லா பாருங்க, தேவ சமூகத்துக்குள்ள உள்ள வந்துடுறீங்க. தேவ சமூகத்துக்குள்ள உள்ள வந்துடுறீங்க, நீங்க வெளியே இல்லை. நான் சொல்றேன், வெளியே இருந்துக்கிட்டு ஆண்டவர் ஆராதிக்க வேணா சொல்லட்டுமா? எனக்கு இயேசுவை ரத்தத்தால் நீங்க கழுவப்பட்டீங்களோ, நீங்கள் ஒரு நீதிமான், நீங்கள் ஒரு நீதிமான். உங்களை குற்றப்படுத்தவே கூடாது. இன்னைக்கு ஏன் நீங்க ஆராதிக்கும் போது நல்லா பாருங்களேன், நிறைய பேர் உணர்த்து தெரியுமா, நான் பாவியான மனுஷன், எனக்குள்ள இந்த பாவம் இருக்குது, சிந்தனையில் பாவம் செஞ்சுட்டேன், பார்வையில் செஞ்சுட்டேன், செயல்களில் செஞ்சுட்டேன், நான் பாவி. நான் சொல்லுகிறேன், இயேசு ரத்தம் உன்னை கழுவமானா நீ எந்த ஒரு இது இல்லாம அப்பா சமூகத்தை தைரியமா நிற்க முடியும். அவர் பிரசனத்தில் வந்து நிற்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்க பயந்துனே இருந்தாங்க, நான்லாம் வரவே கூடாது, நான் பாவியான மனுஷன், நான் பலி செலுத்தணும். அப்படி கிடையாதுங்க. உனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பழுதற்ற பலியாக இயேசு உனக்காக பலியானா. அந்த ரத்தத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. அந்த ரத்தம் உன்னை நீதிமானாக்குறது. அந்த ரத்தத்தினால் தேவ சமூகத்து வரும்போது எந்த ஒரு குற்றமற்றவனாக அந்த உணர்வு இல்லாதபடி விடுதலையோடு அந்த தேவனை ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் மாற்றுகிறார். நல்ல கைகளை தட்டி அப்பேற்பட்ட நல்ல தேவனுக்கு நல்ல 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 தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா, உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவி என்னை நீதிமானாய் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆலயத்துக்குள்ள வரும்போது தேவ பிரசன்னத்தை உணர்றீங்க? எப்பெல்லாம் தேவ சமூகத்தில் வரீங்களோ யாரெல்லாம் தேவ பிரசன்னத்தை அதிகமாக உணர்றீங்க? நான் சொல்லட்டுமா, உங்க வீடு குப்பை மாரி கூட இருக்கட்டும். நீங்க பாருங்க, உங்க வீடு குப்பை மாரி கூட இருக்கட்டும், ஆனா நீ முகத்தை கழுவி உன்னை ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்து நீ முழங்கால் படிக்கிற வேலை, நான் சொல்றேன், அந்த இடத்துல பரலோகத்தின் பிரசனத்தை நீ உணரணும். நீ தேவ பிரசனத்தை அந்த இடத்துல உணரணும். நீ ஆலயத்தை வருவதுக்கு அந்த இடத்துல வர வரைக்கும் நான் ஒரு பாவி, நீ வந்திருக்கலாம். எனக்கு ஆலயத்துக்குள்ள வந்து நிற்கும் போது பரிசுத்தரே நல்லவரே ஆராதனை, அந்த நேரத்தை உனக்கு உணரணும். அப்பாவுடைய சமூகத்தில் நான் வந்துட்டேன், இனி நான் பாவி அல்ல. அந்த தைரியம் உனக்குள்ள வரேன் தெரியுமா? உன்னை பரிசுத்தப்படுத்தது பழுதற்ற நித்திய பலியாக இயேசு உனக்காக பலியா இருக்கிறா. எப்பெல்லாம் நீ தேவ சமூகத்தில் வருகிறோ உனக்கு ஒரு கேரண்டி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏங்க, வெளியே இருக்கிறவங்க தான் வெளியே சத்தத்தை கேட்பாங்க. பாருங்க, வீட்டு வெளியே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயா யாருன்னா இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. வீட்டு உள்ள இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்க? என்ன எப்போ வந்து அந்த அதிகாரம் இன்னும் நல்லா பாருங்க, வீட்டில் சொந்தக்காரா இருந்தாலும் சரி என்ன பண்ணுவாங்க, வீட்டில் யாரா இருக்கிறீங்களா அப்படி இருப்பாங்க. ஆனால் உங்கள் பிள்ளைய நீங்கள் நினச்சி பாருங்களேன், அது என்னதான் பாவியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக எப்படி வரும்? மூஞ்சி கழுவில எதுவும் கழுவில வீட்டுக்குள்ளே தைரியமாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு கிச்சனில் தட்டு எடுப்பாங்க. ஏன் தெரியுமா? இது என் வீடு.
நான் என்ன பண்ணாலும் எங்கள் அப்பா என்னை அடிக்க மாட்டார், என்ன பண்ணாலும் வீட்டை விட துரத்த மாட்டேன். சொல்லிட்டோமா, ஒரு அப்ரோஜனமான இந்த வீட்டில் இருக்கிற உரிமைக்கு அவ்வளோ தைரியம் இருக்குதுன்னா, உனக்காக அப்பா அவ்வளோ செஞ்சாருன்னா, அவருடைய பிரச்சனத்துக்கு வரும்போது இதை விட 1000 மடங்கு ஒரு தைரியம் இருக்கணும். அவர் சமூகத்துக்கு வருவதுக்கு எந்த தடையும் எனக்கு இல்லை. இது என் வீடு, இது எங்கள் அப்பாவோட வீடு, இது எங்கள் அப்பாவுடைய பிரசனம். நான் பிரவேசிக்காம, நான் ஆராதிக்காம யார் அவரை ஆராதிக்க முடியும்? எனக்கு அந்த உரிமை உண்டு. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உனக்கு ஒரு உரிமை உண்டு. நீ எப்பெல்லாம் இந்த ஆலயத்துக்குள்ள வரையோ உனக்கு ஒரு உரிமை உண்டு. என்ன தெரியுமா? யாரும் உன்னை வெளியே போ, நீ வெளியே போ, நீ ஒரு பாவி சொல்லவே முடியாது. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் எந்த மனிதனாவது உன்னை பாவி என்று நியாயம் தீர்த்தா உன்னை புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் அதை விட அவர்களை அதிகமாக நியாயம் தீர்ப்பார். உன்னை நியாயம் தீர்க்க ஒருவருக்கு உரிமை உண்டுனால் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே அந்த அதிகாரம் உண்டு. அவரே சொல்லுகிறார், என் கிருபையினால் உன்னை நியாயம் தீர்க்கிறேன், உன்னை இரக்கங்களை நான் நியாயம் தீர்க்கிறேன், நீ பாவி என்று சொல்லாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய ரத்தத்தினால் பழுதற்ற பலியாக இருப்பதனால அவருடைய சமூகத்தில் நம்ம வந்துடுறோம். ஏன் நம்ம வருகிறோம் தெரியுமா? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். ஜீவனுள்ள 9:14 பாருங்க. ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை சத்த கிரியலற்ற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இங்க பாருங்க, முதல் காரியம் நான் சொல்லி கொடுத்தேன். நம்ம ஏன் தேவ சமூகத்தில் வர்றோம், ஏன் வருகிறோம், எப்படி நாம் வந்தோம், பழைய ஏற்பாட்டு நாட்களில் எப்படியெல்லாம் வந்தாங்க, எவ்வளோ தடை என்று காண்பித்து. இது வரைக்கும் பேசுனது புரியுதா? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். புரியாதவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரியாதவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் அல்லேலூயா. புரியலனாலும் போட்டு விடு. அல்லேலூயா. ஒருத்தராமே தான் ஒருத்தவங்க சாட்சி சொன்னாங்களாம் ஒரு ஆலயத்தில், கர்த்தர் கிருபையில நான் வரும்போது நான் மறிச்சிட்டு இருப்பேன். ஒருத்தர் பின்னாடி சொன்னாராம் அல்லேலூயா. அந்த அம்மா சொன்னாங்களாம், அட பாவி, நான் உயிரோட வைக்கிறதா கர்த்தருக்கு மகிமை, நான் சாவுன்னு சொன்னதுக்கு அல்லேலூயான்றி. அப்படியாவது இன்னைக்கு அதே மாதிரி தான். எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது? அல்லேலூயா, சோத்திரம். எது எடுத்தாலும் சோத்திரம், அல்லேலூயா, ஆமே. நான் சொல்லுகிறேன், வாய் திறந்து கூட அப்படி சொல்லாதீங்க. ஆனால் சில பேர் ரொம்ப ஜென்டில்மேன். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? எதுவுமே சொல்கிறது இல்லை. சொன்னால் தானே வம்பு. என்னை பார்த்தாலே சோத்திரம் சொல்கிறது இல்லை. அப்போ நிறைய பேர் சிரிக்கிறாங்க பாரு, என்ன தான் சொல்கிறாரு. சில பேர்லாம் அதில் சூப்பர், எனக்கே சோத்திரம் சொல்கிறது இல்லை. நான் நினைப்பேன், எனக்கு கூட சோத்திரம் சொல்கிறது இல்லை, பரவாயில்ல. இவங்களாம் ஆண்டவரை பார்த்து எப்படி தான் இருப்பாங்க? ஹலோ ஜீசஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். வேலைக்கு போகிறேன், நைட்டு தூங்கும் போதும் நிறைய பேர் சொல்லுங்கள், உங்கள் ஜப வாழ்க்கை எப்படி இது மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நிறைய பேரோட ஜப வாழ்க்கை எப்படி தான் இருக்கும்? உண்மையை சொல்கிறேன், நான் பேசும்போது மனசாட்சின்னு ஒன்று இருந்தப்போ சொன்ன பாருங்க, மனசாட்சி. நிஜமாக சொல்கிறேன், சிரிக்காதீங்க. சில பேரோட ஜப வாழ்க்கை எப்படி தான் இருக்குது? காலைல எழுந்தோடனே ஸ்தோத்திரப்பா, இப்போ நான் வேலைக்கு போகிறேன், நீ நாள் முழுதும் பார்த்துக்கொள்ளணும். ஒரு லேபிள், ஒரு டேக். மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்ட பேர் தூங்கும் போது, ஏசப்பா நான் இப்போ வந்து தூங்க போகிறேன், காலைல எழுந்து பாருங்க. இங்கே பாருங்க, நம்ம ஊழியம் செய்வதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் பாருங்க ஆசாரியர்களாக இருக்கிறோம். என்னோட ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராக இருக்கு. இங்க பாருங்க, நமக்கு ஒரு ஆசாரியரா இருக்கிற யார் தெரியுமா? என்ன பாருங்க, குற்றமற்ற பலி மாத்திரம் கிடையாது, குற்றமற்றவராகவே இருக்கிறார். நல்லா பாருங்க, பலியும் அவரே, ஆசாரியனும் அவரே. எப்படி? குற்றம் கிடையாது, குறை கிடையாது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரதான ஆசாரனா இருக்கிறவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மளாம் ஆசாரியர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளாம் சொல்லுங்க பார்க்கலாம், நம்மளாம் ஒரு ஆசாரியர். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, போயிட்டு எல்லாம் போய் கார்பெண்டர் வேலைக்கு சேர்ந்துருங்க. ஆசாரியர்கள் எல்லாம் எப்படி சொல்றத பாருங்க. என்னோட வசனத்தை எடுத்துக்கொள்ள 1 பேதுரு 2:9 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2:9 வாசிங்க பார்க்கலாம். வேதம் என்னவாய் நம்மளை சொல்லுகிறது என்று வாசிங்க பார்க்கலாம். நீங்களும் உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வாழ வைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட
சந்ததியும் ராஜரிகரமான ஆசாரி கூட்டமாயும். இங்க பாருங்க, கர்த்தர் நம்மளை எப்படி சொல்றாருன்னா, நம்மளை அழைத்ததே எதற்குன்னா ஒரு ஆசாரியமான கூட்டமாக இருப்பதுக்கு தான். சொல்லுங்க பார்க்கலாம், பரிசுத்தம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தம், பரிசுத்தம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சரி, பரிசுத்தத்துக்கு எதனா ஒரு டெஃபினேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். பேசுங்களேன், முடிச்சிடு, டைம் ஆயிடுச்சு. சொல்லுங்க, முடிச்சிடறேன். பரிசுத்தம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தம், பரிசுத்தம்னா என்ன நீங்க சொல்றீங்க? உலகத்தில் யாருன்னா கேட்டால் சொல்லுவாங்க, குடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது. பரிசுத்தம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அது கிடையாது. பரிசுத்தம் என்பது பிரிக்கெடுக்கப்பட்டது. எப்படி பிரிக்கெடுக்கப்பட்டது? இந்த உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு என் தாயின் கருவில உருவாக முன்னே என்னை கத்த பரிசுத்தத்துக்காக என்னை அழைத்திருக்கிறார். ஒரு மனிதன் சிகரெட் பிடிக்கும் போது உனக்குள்ள தோணும், அவன் உலகத்துக்குரியவன், நான் உலகத்து நல்லவன், நான் பரிசுத்தம் உள்ளவன், என் சிந்தனை பரிசுத்தம், என் இருதயம் பரிசுத்தம். எப்படி? நான் பிரதான ஆசாரிய கூட்டமாக இருப்பதற்காக, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தான் மனசாட்சி ரொம்ப நமக்கு தேவைப்படுகிறது. நம்ம இருதயத்தில் இருக்கணும், நான் இந்த பாவம் செய்யக்கூடாது. இதுதான் மனசாட்சி ரொம்ப தேவைப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் சொல்றேன் பாருங்களேன், நான் சபையில் வந்துட்டு ஒரு ஊழியக்காரன் வந்துட்டு யாருமே சிஸ்டர் ஏன் இப்படி இருக்கிறீங்க, ஏன் இப்படி பேசுறீங்க, நான் சொல்லவே கூடாது. உங்களுக்குள்ள ஒரு இருதயம் இருக்கணும். நான் பரிசுத்தமான ஜாதி, நான் பரிசுத்தமான கூட்டம், எனக்குள்ள என் இருதயத்தில் நான் இப்படி தான் வாழணும், இப்படி தான் பேசணும், நான் இப்படி தான் ஊழியம் செய்யணும். எதுக்காக? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக கர்த்தர் என்னை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நான் எப்படி அதுக்காக பரிசுத்தமாக்கப்பட வேண்டும்? நான் சொல்லட்டுமா? அவர் ரத்தத்தினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தரம் தான் மரிச்சார். மறுபடியும் போய் மறிக்க மாட்டார். இந்த வசந்தம் மட்டும் நான் காண்பிக்கிறேன். என்னோட எடுத்த எபிரேயர் 9:10-12 வாசிங்க பார்க்கலாம். வேகமா, நேரம் இல்லை, வேகமா. எபிரேயர் 9:12 வாசிங்க பார்க்கலாம். சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினான். நீங்க பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஒரே பலி தான் செலுத்தினார். இன்னொரு போய் பலி செலுத்தவே மாட்டார். ஒரே தரம் தான் அவர் மரிச்சார். ஏன்? உன் மனசாட்சி இன்னும் நேற்று வந்துட்டு, ஏசப்பா நான் பாவம் செஞ்சுட்டேன், அதனால எனக்கு மறுபடியும் நீங்க மரிக்க முடியுமா, மறுபடியும் உங்க ரத்தத்தால் இது பண்ண முடியுமா? அப்படி கிடையாது. ஒரே தரம் தான் அவர் பலியானார். என்ன பாருங்க, ஒரே தரம் பலியானார். எதுக்கு தெரியுமா? நீ ஆண்டவரத்தில் எப்பெல்லாம் வரையோ உன் மனசாட்சிக்கு தெரியணும், நான் பிரிக்கெடுக்கப்பட்டவன், நான் ஆசாரிய கூட்டமாக இருக்கிறேன், அவருக்காக ஊழியம் செய்வதற்காக. இந்த கேட்ட இந்த மனசாட்சி உனக்குள்ளே அறியப்படணும். செத்த கிரியினால சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது பாருங்களேன், அவருக்குள் பாவம் இல்லை. ஆனால் பாவத்துக்கு எப்படி மரித்தார்? உலக பாவமானது அவர் மேல் வந்ததுனால அந்த பாவத்துக்கு மரித்தார். இன்னைக்கு நம்ம செத்த கிரியினால நம்மளை எப்படி சுத்திகரிக்க முடியுமா? நான் சொல்லட்டுமா? உங்க மனசாட்சி கர்த்தருக்கு முன்பாக வரும் பொழுது, ஆண்டவரே நான் இந்த பாவத்தை செய்கிறேன், இதை இன்று நான் மரிக்க செய்கிறேன், உம்மோட நான் மரிக்க செய்கிறேன். இந்த குணம் எனக்கு இருக்கக்கூடாது, இந்த பேச்சு இருக்கக்கூடாது, சிந்தனை பார்வை இருக்கவே கூடாது. இந்த செத்த கிரியைகள், இதெல்லாம் செத்த கிரியைகள். எது தெரியுமா? கோவப்படுற பாருங்க, அசப்பு இருக்குது பாருங்க, வைராக்கியம் இருக்குது பாருங்க, தவறான பார்வை இருக்குது பாருங்க, சிந்தனை பாருங்க, இதெல்லாம் சாக வேண்டிய காரியம். உனக்குள்ள இருக்கவே கூடாது, உங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. உனக்குள்ள பார்க்கும்போது புரியணும், இது தேவனுக்குரிய ஒரு ஆசாரியனுக்கு எப்படி இருக்கணும். என்ன ஆண்டவர் வேதத்தில் ஆசாரியன் சொல்லியிருக்கிறாரு, தெரிந்தெடுக்கப்பட்டவங்க. ஆனால் உங்களை சொல்லுகிறார் ஆசாரியர் கூட்டம். நீங்கள் எல்லாம் ஆசாரியர் கூட்டம். உனக்குள்ள இருத்தமா இருக்கணும். ஒரு ஆசாரியன் நல்லா பாருங்க, பலி செலுத்துறீங்க. பலினா என்னது? புதிய ஏற்பாட்டில் ஆராதனை. இந்த ஆராதனை செலுத்தும் போது எந்த ஆசாரியனா பழுதுள்ளவனா ஆண்டவர் ஆராதிக்கலாமா? பலி செலுத்தலாமா? குற்றமுள்ளவனா ஆராதிக்கலாமா? இல்லை பலி செலுத்தலாமா? ஆண்டவர் சொல்லுகிறார், பழுதற்ற பலியாக, பழுதற்ற ஆசாரியராக ஒரே தரம் பலியாகி நித்திய மீட்பை உண்டாகும்படியாக ஆசாரியனாக நமக்குள் மனசாட்சி உண்டு பண்ணி நம்மை நாமே செத்த கிரிகளை சுத்திகரிக்கும் பொருட்டு என்று சொல்லட்டுமா? உன் வாழ்க்கை தீர்மானிக்க. என் மெசேஜுடைய முழு அர்த்தமே இவ்வளோ நேரம் எந்த தியானிச்சு நீங்கள் எதை கேட்டு தியானிக்க போறீங்க தெரியல. புரிஞ்சு கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சு கொள்ளுங்க. இதை மட்டும் முடிச்சிடறேன். பழைய ஏற்பாட்டு நாட்களில் பலி இருந்தது, அதை செலுத்தும்படியான ஒரு ஆசாரியன் இருந்தான். ஆனால் அவன் தேவ சமூகத்தை பிரவேசிக்க முடியாது.
ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. அவரே பழுதற்ற பலி, அவரே பழுதற்ற ஆசாரியன். நீ உன் ஆசாரியனை மாற்றுகிறார். அவர் எப்படி ஒரே தரம் பலியாகி நித்திய மீட்பை தந்தாரோ, நீ தேவ சமூகத்தில் எப்போ வரீங்களோ, புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க எப்போ தேவ சமூகத்தில் வரீங்களோ, நீங்க யாரு? ஆசாரியர். நீங்க யாரு? பலியா இருக்கிறீங்க. பலி என்பது என்ன? ஆராதனை இருக்குது. அப்ப இதை செலுத்தும் பொழுது செத்த கிரியையினால நம்ம சுத்திகரிக்கணும். செது சாகணும். சுயம் மின்னில் சாக வேண்டும். சுயமின்னில் சாக வேண்டும். என் ஜென்ம சுவாபங்கள் சாக வேண்டும். திருவிருந்து எடுக்க போகிறோம். வரும்பொழுது சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள் சாக வேண்டிய காரியங்களை இன்று சாகடிக்கப்படும்படியாக உதவி செய்யுங்கப்பா. என்னை பார்க்கும்போது எனக்குள்ள கனி நிறைந்த வாழ்க்கை தாங்க. எத்தனை பேருக்கு இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை புரிந்துதா? ஏன்னா இது ஒரு ஆழமான சப்ஜெக்ட். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் பேசினேன். கர்த்தர் ஆஸ்வதிப்பாரா. இப்போதும் திருவிருந்துக்கு நம்ம ஆயத்தை பார்க்கும். என் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலே வாங்க. இப்போது நாம் திருவிருந்துக்கு ஆயத்தமாக போகிறோம்.